ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 2ஆம் வகுப்பு தமிழ்ல 15வது பாடம் ஆத்திசூடி பருவம் 2 படிக்கிறவங்களுக்கு பாடம் 6 ஆத்திசூடி அதல வந்த பாதை அதான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? பாருங்க, பொருத்தமான தொடருக்கு சரி குறியிடுக. இங்க 3 தொடர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த படத்துக்கு பொருத்தமான தொடர் எதுவோ அந்த தொடருக்கு நேரா நாம சரி குறியிடணும். இடலாமா? சரி, பாருங்க, தண்ணீரில் மீன் இருக்குது. தொடரை படிக்கலாமா? மீன் தண்ணீரில் நீந்துகிறது. அடுத்தது, மீன் துள்ளி குதிக்கிறது. மீன் தண்ணீரில் மிதக்கிறது. இங்க பாருங்க, மீன் என்ன பண்ணுது? மீன் எப்பயும் தண்ணியில நீந்திதான் இருக்கும். மீன் தண்ணீரில் மிதக்கும், அதனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க என்ன பண்ணுது? துள்ளி துள்ளி குதிக்குது. பாருங்க, ஜாலியா விளையாடுது. மீன் துள்ளி குதிக்கிறது. அது நேரா சரி குறியிடுங்க. அடுத்தது போலாங்களா? வானூர்தி. வானூர்தி மேல பறக்குது இல்லைங்களா? கவனிங்க, வானூர்தி மேலே ஏறுகிறது. வானூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வானூர்தி கீழே இறங்குகிறது. வானூர்தி மேலதானே ஏறுது. பாருங்க, பார்த்தாவே தெரியுது, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எளிமையா. அதனால வானூர்தி மேலே ஏறுகிறது. அது நேரா சரி குறியிட்டுருங்க. அடுத்தது போலாம். இது பாருங்க, மாலை நேரம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சூரியன் மறையுது, வானம் மஞ்சள் நிறத்துல இருக்கு. அப்படின்னா இது மாலை நேரமா தான் இருக்கணும் இல்லைங்களா? கவனிங்க, இது மாலை நேரம், இது இரவு நேரம், இது பகல் நேரம். இது மாலை நேரம் தான் இல்லைங்களா? அதனால இது மாலை நேரம் அப்படின்றதுக்கு நேர சரி குறியிட்டுலாம். சரி, அடுத்தது போலாங்களா? இங்க கவனிங்க, என்ன செய்கிறார்கள் எழுதுக. இங்க படங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த படத்துல இருக்கிறத வச்சு நாம என்ன செய்கிறார்கள் அப்படின்னு எழுதணும். அவங்களே வினாவும் கேட்டிருக்காங்க, நாம பதில் மட்டும் எழுதணும். எழுதுறாங்களா? கவனிங்க, மரம் அவங்களே கொடுத்துட்டாங்க. மரம், மரத்துல கூடு இருக்கு இல்லைங்களா? மரத்தில் ஒரு கூடு. அடுத்த படம், கூட்டில் ஒரு பறவை. கூட்டில பறவை இருக்குது. மரம், மரத்துல கூடு, கூட்டுல பறவை. பறவை என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்காங்க. அப்ப பதில் என்ன பாருங்க? பறவை கூட்டில் இருக்கிறது. அடுத்தது போலாம் பாருங்க, ஒரு தோட்டம். தோட்டத்தில் ஒரு மலர், மலரில் ஒரு வண்ணத்து பூச்சி. தோட்டம், தோட்டத்தில் ஒரு மலர், மலரில் ஒரு வண்ணத்து பூச்சி. அப்போ என்ன வினா கேட்டிருக்காங்க பாருங்க? வண்ணத்து பூச்சி என்ன செய்கிறது? வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுது? மலர்ல தேனை உறிஞ்சுது இல்லைங்களா? அதை எழுதலாமா? வண்ணத்து பூச்சி தேனை உறிஞ்சுகிறது. நல்லா அழகா எழுதுங்க, தவறு இல்லாம. அடுத்தது போலாங்களா? ஆறு. ஆற்றில் நீர். ஆற்றில் நீர் தான் இருக்கும். நீரில் மீன். நீர் இருந்தால் மீன் இருக்கும். அப்ப கவனிங்க, ஆறு, ஆற்றில் நீர், நீரில் மீன். மீன் என்ன செய்கிறது? மீன் நீரில் நீந்துகிறது. சரிங்களா? அடுத்தது போலாங்களா? எந்த வாகனம் எந்த விலங்கிற்கு உரியது எழுதுக. இங்க வாகனம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாகனம் விலங்குகள் மாதிரியே கொடுத்திருக்காங்க. பாருங்க, பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது என்ன விலங்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதணும். எழுதிடலாங்களா? அவங்களே கொடுத்துட்டாங்க விலங்குகள் பேரும். நம்ம எந்த வாகனத்துக்கு எந்த விலங்கு அப்படின்னு எழுதுனா போதும். எழுதலாம். பாருங்க, இன்னும் பாருங்க, இந்த வரி இருக்குதா ஆட்டோல? அப்ப இது பேர் என்ன? வரி குதிரை. சரிதானே? வரி குதிரைக்கு தானே இந்த மாதிரி வரி இருக்கும். அது எங்க எழுதிருங்க, வரி குதிரை. கவனிங்க, ஒட்டகச்சிவிங்கி பார்த்துருக்கீங்க தானே? இந்த மாதிரி தானே இருக்கும் ஒட்டகச்சிவிங்கிக்கு. அதனால ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு நீங்க எழுதுங்க. அடுத்தது பாருங்க, பூனை.
பூனை வீட்டில் வளர்க்குறீங்களா? பாருங்க அதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ பூனை அப்படின்றத எடுத்து எழுதுங்க. இது பாருங்க புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க. சிறுத்தை, சி ரு இத்தை, சிறுத்தை அப்படின்னு எழுதுங்க. அடுத்தது புலி, இங்க பாருங்க புலி அந்த மாதிரி எழுதுங்க. அடுத்தது மான், கொம்பு இருக்கு பாருங்க. மான் கொம்பு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் மான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? என் மான். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.